ஏர் பிரான்ஸ் ஃபிளைட் AF447 மே 31 2009 அப்போ 216 பயணிகள் 12 குரூப் மெம்பர்ஸோட பிரேசில்ல இருந்து பிரான்ஸ் வரையும் புறப்பட்ட இந்த விமானம் அட்லாண்டிக் கடல் மேல பறக்க போது தான் மொத்த சம்பவம் நடந்திருக்கு. நைட்டு சரியா 7:30க்கு அதிக பனிமூட்டமா இருந்ததுனால சென்சார் மறைக்கப்பட்டு வெளியில என்ன நிலவரம் அப்படிங்கறதே பைலட்டுக்கு தப்பா காட்ட ஆரம்பிக்குது அந்த ஃபிளைட். ஆனா இவங்க பறந்துட்டு இருந்தது கடலுக்கு மேல பயங்கரமான புயல் காத்து அடிச்சிட்டு இருந்த சமயம். அந்த நேரம் பார்த்து மெயின் கேப்டன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்க போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆபீசரும் கோ-பைலட்டும் 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ சென்சார் ரீடிங் தப்பா காட்டினதுனால 2 பேரும் மாத்தி வேற இன்புட்ட அந்த ஃபிளைட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே குழம்பி போன அந்த ஃபிளைட் தானாவே ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணி எல்லா இன்ஜினையுமே ஆஃப் பண்ணி விட்டுருது. மெயின் பைலட் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தப்போ வெறும் 4 நிமிஷத்துல 35,000 அடி உயரத்துல இருந்த அந்த ஃபிளைட் முழுவதுமா கீழே சரியா ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அடுத்த நொடியே அட்லாண்டிக் கடலுக்குள்ள சுருங்கின அந்த விமானம் அதுக்குள்ள இருந்த 228 பேரையும் பலியாகிடுச்சுங்க. பேன் AM Flight 103 இந்த விமானம் ஒரு பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட ஒரு விமானங்க. டிசம்பர் 21, 1988 அப்போ லண்டன்ல இருந்து கிளம்பின இந்த ஃபிளைட் ஸ்காட்லாந்து மேல பறந்துட்டு இருந்தப்போ பயங்கரவாதிகள் கார்கோ ஹோல்டர்ல வச்சிருந்த ஒரு வெடிகுண்டு வெடிச்சு விமானத்தோட எரிபொருள் கூட சேர்ந்து இன்னும் பயங்கரமா வெடிச்சு 31,000 அடியிலேயே அந்த விமானம் அடையாளமாயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க சோகத்தை ஏற்படுத்தின இந்த சம்பவம் மூலமா விமானத்துல இருந்த 259 பேரும் அதோட பாகங்கள் கீழே விழுந்த இடத்துல இருந்த 11 பேரும் ஒரு நொடியிலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இந்தியா